ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேடிஸு வேலைக்கு போகிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்னென்ன செய்ய போகிறோமோ அதை ப்ரிப்பேர்டாக நம்ம பிளான் பண்ணி நைட்டே வச்சிடணும். அப்போ தான் காலையில் பரபரப்பு இல்லாமல் ஈஸியாக நம்ம செய்ய முடியும். எனக்கு காலையில் சோட்டு சோனாக்கு நான் சாப்பாடு வைக்கிறதுக்காக அரிசி இப்போயே ஊற வச்சுட்டேன். ஏன் இப்போயே ஊற வைக்கிறீங்க, குழஞ்சி போயிடாதா அப்படின்னு கேட்பீங்க. இது கஞ்சி மாதிரி கொடுக்கறதுக்கு தான், ரேஷன் அரிசி. அதனால் இது நைட்டே ஊற வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு காலையில் 4 விசில் வச்சேன் அப்படின்னா சீக்கிரம் எனக்கு ஒர்க் முடிஞ்சிடும். அதனால தான் இப்போயே ஊற வச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாளித்து கொடுத்து விட்றதுக்கு சுண்டல் இப்போயே ஊற வச்சாச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு 6:30 வரைக்கும் கிளாஸ் இருக்குது. இப்போ 4:30 போல் அவங்க சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால் ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் ஊற வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மிளகு பொங்கல் செய்ய போகிறேன் நான் காலையில். அதனால் அரிசியும் பருப்பும் எடுத்து நான் வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சும் போது ஊற வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு 1/2 hour கழித்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு லஞ்சுக்கு கீரை. இது பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த ஊர் சைடில். அதை சுத்தம் பண்ணி வச்சாச்சு. பாப்பாவுக்கு 2-3 நாளாக ஹீட் அதிகமாகி வாயிலெலாம் புண்ணு வந்துச்சு. அதனால் குழம்பு சாதம் சாப்பிட முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். அது 1 வாரத்துக்கு கீரையும் தயிரும் மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் கீரையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓவராலாக எல்லா ஒர்க்கும் முடித்தாச்சு. மார்னிங் எந்திரிச்சோடனே ஜூஸ் போட்டு கொடுப்பேன். அது ஜூஸுக்கு மட்டும் கேரட் கட் பண்ணி வைக்கணும். சிங்கில் 2-3 பாத்திரம் மட்டும் தான் கிடக்கு. மற்றது எல்லாமே நான் கழுவி வச்சுட்டேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்தால் தான் காலையில் எந்திரிச்சு நமக்கு சீக்கிரமாக வேலை முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.